2 நாட்களாக கொட்டி தீர்க்கும் மழையால் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்களை மழை நீர் சூழ்ந்து உள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க கேட்கலாம். கண்ணதாசன், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். வடகிழக்கு பருவமழை துவங்க நிலையில சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 2 நாட்களாக அவ்வப்போது விட்டுவிட்டு கனமழை வெடித்து வந்து வருகிறது. குறிப்பாக சிதம்பரம் அருகே உள்ள பெருங்காலூர், முகையூர், கருவிலாகம், சிறுகாலூர், ராதாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலம் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தொடர் மழையின் காரணமாக இந்த விளைநிலங்களை மழைநீர் செய்திருப்பதால் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இது குறித்து விவசாய துறையில 2 நாட்கள் பெய்த மழைக்கு தற்போது விளைநிலங்கள் முழுவதும் தண்ணீர் தேங்கி நிற்பதாகவும் நேரடி நெல் விதைப்பு செய்த நாற்றுகள் நீரில் மூழ்கி நிற்பதால் அழுகி போகும் சூழல் உருவாகி உள்ளது எனவும், குறிப்பாக மழைநீர் வடிகாலுக்கு இங்குள்ள பாசன வாய்க்கால்கள் சரியான முறையில் தூர்வாராமல் பராமரிப்பு இல்லாததால் இருப்பதால் மழை பெய்ததன் காரணமாக விளைநிலங்களில் மழைநீர் செய்து நிற்கிறது. அதே போல ஏக்கர் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் செலவு செய்திருப்பதாகவும், எனவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் மழைநீரில் மூழ்கியுள்ள விளைநிலங்களில் இந்த கிராம பகுதிகளுக்கு அதிகாரி ஆய்வு செய்து உரிய இழப்பீடு தர வேண்டும். அதே போன்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தூண்டு போய் நிற்கும் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் எனவும், பல்வேறு பகுதிகளில் விளைநிலங்கள் விற்பனைக்காக மனைப்பட்டாக்களாக மாற்றியுள்ளதாகவும், ஆக்கிரமிப்பு இருப்பதால் தான் மழைநீர் வடியாமல் உள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.